வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நீங்கள் கேள்விப்படாத அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலை பகுதிக்கு தான் போக போகிறோம். தொடர்ச்சியான மிகவும் குளிர்ச்சியான மலைகளுக்கு மேலே நம்ம பயணம் பண்ண போகிறோம். மலைக்கு மேலே நம்ம எல் செடி தோட்டங்களை பார்க்க போகிறோம். ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளையும் அபாயகரமான வளைவுகளையும் கடந்து நாம் இன்னைக்கு பயணம் செய்ய போகிறோம். இந்த பயணத்தில் நம்ம பீன்ஸ் தோட்டங்களையும் மஞ்சள் தோட்டங்களையும் பாக்குமர தோட்டங்களையும் கடந்து வயல்வெளிகளுக்கு மத்தியில் பயணம் செய்ய போகிறோம். ஏறக்குறைய 3500 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் நம்ம பயணம் செய்யும்போது ஏற்படக்கூடிய அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. சாலையோட இருபுறங்களிலும் மூங்கில் மர காடுகளையும் புளியந்தோப்புகளையும் தென்னந்தோப்புகளையும் கடந்து நாம் அழகான மலை உச்சியை அடைய போகிறோம். இந்த மலைக்கு போகிற பேருந்து பயணத்தை இதுவரையிலும் யாரும் காணொலி எடுத்து போட்டது கிடையாது. நாம் தான் முதல்ல போடுறோம். இந்த மலையை நம்ம தமிழ்நாட்டின் மறைந்து கிடக்கும் பொக்கிஷன் சொல்லலாம். வெறும் 20 ரூபாயில் நான் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நாம் அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒருபுறம் சேரூராயன் மலைத்தொடர்களும் மறுபுறம் கல்ராயன் மலைத்தொடர்களும் நடுவில் இருக்கக்கூடிய சித்தேரி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். நாம் போகக்கூடிய பேருந்தும் வந்துருச்சு. சரியாக அந்த பேருந்து 8 மணிக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாமளும் போய் வாங்க பேருந்தில் ஏறிக்கலாம். பேருந்தும் சரியாக 8 மணிக்கு எடுத்துட்டாங்க. அரூர்லேருந்து நாம் போகக்கூடிய சூரிய கடை அப்படிங்கிற பகுதிக்கு வந்து 20 ரூபா பயண கட்டணமாக வாங்குகிறாங்க. தீர்த்தமலை திருவண்ணாமலை போகக்கூடிய பாதையில் நம்மளுடைய பேருந்தும் போகுது. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோன்னே பாருங்கள், பாதை 2ஆக பிரியுது. நேராக போனால் திருவண்ணாமலை, வலதுபுறம் திரும்பி சித்தேரி மலை போகக்கூடிய பாதையில் போயிட்டுருக்கு. நாம் இன்றைக்கி போகக்கூடியது இந்த சித்தேரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய கடை அப்படிங்கிற பகுதிக்கு தான் போக போகிறோம். போகக்கூடிய சாலையோட 2 புறமும் பாருங்கள், மரங்கள் தான் காட்சியளிக்குது. நாம் போகக்கூடிய பேருந்தும் அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து வள்ளிமதுரை அணை, கீரைப்பட்டி, தோல் தூக்கி, மாமரத்து பள்ளம், இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா சித்தேரி மலையில் அமைந்திருக்கக்கூடிய சூரிய கடை அப்படிங்கிற பகுதிக்கு போய் சேரும். போகும் வழியில் சாலையோட 2 புறங்களுமே பச்சை பசேல்னு காட்சியளிக்குது. இந்த மாமரங்களும் அதே மாதிரி தென்னை மரங்களும் நிறைய காட்சியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இப்போது நேரம் சரியாக 8 மணி 30 நிமிடங்கள் ஆகுது. இன்னமும் அந்த சூரிய வெளிச்சமே வரலைங்க. அந்தளவுக்கு பனியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. கரும்பு, நெல் எல்லாமே வந்து சாலையோட 2 புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட்டிருக்காங்க. இந்த சித்தேரி மலை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியின் மறைந்திருக்கும் பொக்கிஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. இந்த பக்கம் மஞ்சளும் நெல்லும் பயிரிட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தருமபுரியிலே வந்து அதிக பசுமையாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பகுதியில் நிறையா நெல், மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து வாழை, இது எல்லாமே வந்து பயிரிட்டிருக்காங்க. நடுவில் ஆங்காங்கே வந்து பாக்கு மரங்களும் வந்து காட்சியளிக்குதுங்க. இந்த பக்கம் பாருங்கள், வயக்காடுகள், நடுவில் தென்னை மரங்கள். நீங்கள் இந்த பகுதிக்கு பயணம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏற்கனவே காலையில் போன பேருந்து பாருங்கள், திரும்ப வந்துட்டுருக்கு அரூர் போகிறதுக்காக. இந்த பகுதியில் முழுவதுமாக வந்து கரும்பு பயிரிட்டிருக்காங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், தேக்கு மரங்கள் அதிகம் காணப்படுது. நாம் போகக்கூடிய இந்த சித்தேரி மலையை பற்றி யாரும் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் பயிரிட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டி பாருங்கள், எவ்வளோ பாக்கு மரங்கள் அடர்ந்து அழகாக காட்சி அளிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து சோதனை சாவடிக்கிட்ட வந்துட்டோம். இந்த பகுதியில் போகக்கூடிய சாலையை பாருங்கள், 2 புறங்களும் அடர்ந்த புளியா மரங்களுக்கு நடுவில் இந்த சாலை போகுதுங்க. அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க, பச்சை பசேல்னு. கண்ணு கட்டிய தூரம் வரலும் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியா மரங்களுக்கு உள்ளே தான் பூந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து தருமபுரியில் இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காணொலி எடுத்து போட்டிருக்கோம். நாட்டு நடுவதற்காக வந்து வயல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே முழுவதுமாக வந்து பாக்கு நிறைய வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. தென்னை மரங்களும் பாக்கு மரங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குங்க.
கண்ணு கெட்டின தூரம் வரலும் நம்முடைய வலதுபுறத்தில் பாக்கு தான் பயிரிட்டு இருக்காங்க. நம்ம சாலையோட 2 புறங்களுமே வந்து அழகாக காட்சி அளிக்குதுங்க. இங்கே பாருங்க, இந்த பகுதி வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நாம் வந்து இந்த ஊர்க்கார மக்கள்கிட்ட விசாரிக்கக்குள்ள இங்கே நிறைய திரைப்படங்களும் வந்து எடுத்துகிட்டு போனதாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் போனீங்கன்னாவே அந்த மர நிழலுக்குள்ளே தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய இடதுபுறத்தில் தூரத்தில் அந்த மலை தொடர்களும் பக்கத்தில் வந்து இந்த வயல் காடுகளும் அதுக்கு நடுவில் தென்னை மரங்களும் அழகாக காட்சி அளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சூரிய வெளிச்சமே வரல, அந்த பனி தான் வந்து இன்னும் அதிகமாக அடிச்சிட்ருக்கு. நம்ம தருமபுரியிலே அதிக குளிர்ச்சியான பகுதினா அது இந்த பகுதியை நம்ம சொல்லலாம். இந்த பகுதியில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் இருசக்கர வாகனத்துலையோ 4 சக்கர வாகனத்துலையோ பயணம் செஞ்சுருந்தா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், வள்ளிமதுரை அணை வந்துருச்சுங்க. நம்மளுடைய வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலைத்தொடர் தெரியுது. இதெல்லாம் சேருராயன் மலைகளோட தொடர்ச்சி. அதே மாதிரி இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த சித்தேரி மலையிலேருந்து நம்ம கல்ராயன் மலைக்கும் போகலாம். இந்த பகுதியில் பாருங்கள், நெல்லும் அந்த சூரிய வெளிச்சமே இன்னும் வரலைங்க. மணி 9 மணி ஆகுது. அந்த வெளிச்சத்தை நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பனி இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. ரொம்பவே குளிருதுங்க. வனப்பகுதி வர ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பலகை வைக்கப்பட்டிருக்கு. அந்த பலகையில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பிரெட்டுப்பட்டி உட்கோட்டம்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த பாதையில் போகும்போதும் நிறைய வளைவுகள் தாங்க வந்துச்சு. ஆனால் கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஒரு 2 பெரிய கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இந்த சாலையும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறுகலான சாலை தாங்க. ஒரு பேருந்து வந்து இந்த சாலையில் போகலாம். இன்னொரு பேருந்து வந்துச்சுன்னா அதை கடந்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக தான் போகணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், இந்த பகுதியில் வனவிலங்குகள் என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கல. காட்டெருமைகள் அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே அடர்ந்த வனம் தாங்க. இந்த பாதை வழியாக போனீங்க அப்படின்னா இந்த கல்ராயன் மலையில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த சிட்லிங்கி அப்படிங்கிற கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாதை வழியாக போகலாம். இந்த பாதையில் போகக்குள்ள மிகவும் கவனமாக தான் போகணும். ஏன்னா ஒரு சின்ன குறுகலான சாலை அப்படிங்கிறதுனால நம்மளால வந்து எந்த ஒரு முன்னாடி வாகனம் வந்தாலுமே அதை கடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா தலைக்கவசம் அணிஞ்சிட்டு வாங்க. இந்த பகுதி முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்குது. வன சோதனை சாவடிக்கு முன்னாடி வரலுமே வந்து வயல்வெளிகள் தான் பச்சை பசேல்னு அதிகமாக காட்சி அளிச்சுதுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையோட அருமை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ தோல் தூக்கி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம். நமக்கு வலதுபுறத்தில் தெரியக்கூடிய அந்த மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா சேருராயன் மலையோட தொடர்ச்சி தாங்க. அதுக்கு பக்கத்தில் இது ஒரு மலை, சித்தேரி மலை. அதுக்கு பக்கத்தில் கல்ராயன் மலை இருக்கும். மலைக்கு போகிறதுக்கு 3 பேருந்துகள் வந்து அரூர்லேருந்து இயக்கப்படுதுங்க. அந்த பேருந்து கால அட்டவணையை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் பேருந்தில் வரணும் அப்படின்னா எந்த நேரத்துக்கு எந்த பேருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. இந்த சித்தேரி மலையில் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த பாதையோட வலதுபுறத்தில் வந்து பெரிய பள்ளத்தாக்குங்க. நம்ம தருமபுரியில் வந்து நிறைய இடங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமே இருக்குது. அதில் இந்த சித்தேரி மலையும் ஒன்று. நிறைய பேர் வந்து நம்ம போகக்குள்ள தங்களோட இருசக்கர வாகனத்தில் இந்த மலைக்கு ஏறிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்கக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடவே இந்த பகுதிக்கு வரலாம். வந்துட்டு அங்கங்கே நிறுத்தி இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த காட்சி முனை அப்படிங்கிற பகுதியில் நின்று நீங்கள் தாராளமாக இந்த மலைகள் எல்லாத்தையும் ரசிக்கலாம். காலை நேரங்களில் வந்தீங்களா இன்னும் குளிர்ச்சியாக அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது உணவு கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். பெரிய செலவுலாம் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு குறைஞ்ச செலவில் நீங்கள் இந்த பகுதியை சுற்றி பார்க்கலாம்.
இந்த இடத்துல பாருங்கள், முன்னாடி ஒரு பேருந்து வந்துருச்சு. இந்த சாலை மிகவும் குறுகலான சாலை அப்படிங்கிறதுனால அந்த பேருந்தை கடந்து செல்வது வந்து ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. இங்கே வரக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தங்கள் எல்லாமே இந்த மலையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகக்கூடிய பாதையிலே இருக்கும். நமக்கு வலதுபுறம் முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளத்தாக்கு தாங்க. இந்த செடி கொடிகள்லாம் வந்து அதை மறைச்சிருச்சு. அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சி முனை இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்குகள் வந்து அழகாக தெரியும். போகும் வழியில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் நிறையவே இருக்குது. இந்த சாலையில் பேருந்தில் பயணம் செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புதுவித அனுபவமாகவே இருந்துச்சு. மலையில் இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களுக்கு இன்னும் மின் வசதி கூட இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஏறக்குறைய 45க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த சித்தேரி மலையில் இருக்கிறதா நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இந்த வளைவு வந்து ஒரு பெரிய வளைவுங்க. இப்போ மாமரத்து பள்ளம் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தம் வந்துருச்சு. நம்ம இடதுபுறத்தில் பாருங்கள், ஒரு மண் சாலை மேலே போகுது. இது வந்து மேலே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகக்கூடிய சாலை. கொண்டை ஊசி வளைவு வந்துருச்சுங்க. இது முதல் கொண்டை ஊசி வளைவு. இந்த மலையில் வந்து நிறைய வளைவுகள் இருந்தாலும் இந்த இந்த கொண்டை ஊசி வளைவு வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பெருசாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான காட்சி முனை. பாருங்கள், நான் பேருந்துலேருந்தே காமிச்சிருக்கேன். இந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்தாக்குகளோட அழகை நீங்கள் ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது 2வது கொண்டை ஊசி வளைவு. இதுவும் பாருங்கள், கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பெரிய வளைவாகவே இருக்கும். இந்த இடத்துல 2 வருடங்களுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் இந்த மண்ணெல்லாம் அந்த பாதையில் விழுந்து போக்குவரத்தே முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுருச்சான். அதுக்கப்புறம் சரி பண்ணி தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய சுவர்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இடதுபுறம் போகக்கூடிய சாலையில் திரும்பி சூரியக்கடை அப்படிங்கிற பகுதிக்கு போகணும். இது ஒரு பெரிய மேடுங்க. இந்த மலைகளுக்கு வந்து பேருந்துகள் போகிறதுனால இந்த மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த பள்ளிக்கு போகக்கூடிய அந்த குழந்தைகள் ஆகட்டும், மேலே விளையக்கூடிய அந்த பொருட்களை வந்து கீழே எடுத்துகிட்டு போய் விற்பனைக்காகவும் இந்த பேருந்தை வந்து முழுவதுமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மேலே ஒரு கிராமம் வந்திருக்கு. நேரம் சரியாக 9 மணிக்கு மேலே ஆகுது. இன்னமும் அந்த பனியோட தாக்கம் குறையாமல் சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருக்குங்க. இந்த பகுதியில் நெல்லு தாங்க அதிக விளைவிச்சிருக்காங்க. மலை ஏறி வந்தோடனையும் முதல்ல வரக்கூடிய கிராமம் இதுதாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் காணப்படுது. கால்நடை வளர்ப்பும் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரலும் நெல் தான் பயிரிட்டுருக்காங்க. அங்கங்கே தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அதிகம் இருக்குது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் வந்து பேரேரி. தெரியக்கூடிய இந்த மலைத்தொடர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேருராயன் மலையோட தொடர்ச்சி தாங்க. பாருங்கள், முழுவதுமாக கால்நடைகள் மேய்ஞ்சிட்ருக்கு. அந்த பள்ளத்தாக்குகள்லையும் நிறையா வீடுகள் இருக்குது. இந்த பகுதியில் சாலையோட 2 புறமும் எல் செடிகள் அதிகம் காணப்படுது. இந்த பகுதி வந்து வெயில் காலத்துலேயும் எப்பயுமே குளிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க. இங்கே ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி இருக்குது. இப்போ நம்ம புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு பேருந்து நிறுத்தம் தான். இங்கே பாருங்கள், இது தாங்க சொர்க்கம். கண்ணு கெட்டின தூரம் வரலும் பீன்ஸ் தாங்க பயிரிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பின்னாடி தெரிகிற மலைத்தொடர்களும் அந்த பனிக்கு அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க. மேலே முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா பலா மரங்களும் மாமரங்களும் நிறைய காட்சி அளிக்குது. நம்ம இடதுபுறத்தில் கீழே பாருங்கள், நெல் வயல்கள் இருக்குது. இந்த பகுதியில் வந்து பீன்ஸும் மஞ்சளும் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. நடுவில் அங்கங்கே வந்து சில்வர் ஓக் மரங்களும் காணப்படுது.
இந்த மலையில இருக்கக்கூடிய மக்களோட முதன்மையான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க. இந்த கிராமத்தோட பேர் காட்டுக்கொட்டாயின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பலகையில் எழுதியிருக்கு. இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த ஓட்டு வீடுகள் தான் அதிகம் காணப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய வலதுபுறத்தில் மெத்தை வீடுகளும் இருக்குது. மேலேருந்து பார்க்கக்குள்ள கண்ணு கட்டிய தூரம் வரலும் பசுமையை தாங்க காட்சி அளிக்குது. அரூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாம் வந்திருக்கக்கூடிய இந்த சூரியக்கடை பகுதிக்கு ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் தூரம். இந்த கிராமத்தோட பேர் சூளக்குறிச்சிங்க. இந்த பகுதியில் நிறையா இந்த ஓட்டு வீடுகள் அதிகம் காணப்படுது. இந்த மண்ணாலான ஓட்டு வீடுகள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், குழந்தைகள் மையம் ஒன்று இருக்குது. சுற்றியும் அழகாக இந்த மரங்கள் தாங்க காட்சியளிக்குது. இந்த சில்வர் ஓக் மரங்கள் தான் அதிகம் காட்சியளிக்குது. இந்த மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா பெரிய சுற்றுலாத்தலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். அதே மாதிரி நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்சவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இந்த பூங்கா மாதிரியான அமைப்புகளை வந்து ஏற்படுத்தினா எங்களுடைய வாழ்க்கை தரமும் கொஞ்சம் உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த பகுதி மிகவும் குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்குது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதிக்கெலாம் நம்ம போகிறோம். ஆனால் அதை விட இன்றளவும் நமக்கு தெரியாத இந்த மாதிரியான பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு 5 நிமிடங்கள் பேருந்து இங்கே நிற்குன்னு சொன்னாங்க. நான் அப்படியே கீழே இறங்கி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தேரி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியக்கடை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. மணி 9:20 ஆகுது. 8 மணிக்கு நம்மளுடைய அரூர் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த பேருந்தில் தான் நம்ம வந்து ஏறணும். 8 மணிக்கு கரெக்டாக இப்போ வந்து சரியாக 9 மணி 20 நிமிடங்கள் ஆகுது. அப்படியே குளிர்ச்சியாக இருக்குங்க. பயங்கர குளிராக இருக்குங்க. பயங்கரமாக குளிருது. இப்போ தான் சூரியன் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்குது. இங்கே வந்து முழுவதுமாக பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தட்டைப்பயிறு, அவரை எல்லாமே வந்து பயிரிட்டுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு இடங்க. ஒரு குறைஞ்ச செலவில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அருமையாக இருக்குங்க. நிறைய கிராமங்கள் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த சில்வர் ஓக் மரங்களும் வாழை மரங்களும் நிறையாவே இந்த சூரியக்கடை அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய பாதைகள்லையும் வந்து நிறையா பலா மரங்களையும் அதே மாதிரி மாமரங்களையும் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். நீங்கள் ஒரு குறைஞ்ச செலவில் இந்த சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம வந்து பேசணும். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்குள்ள அவங்களோட குறைகளாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நம்ம பேருந்தும் இன்னொரு பேருந்து நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் நம்ம காணொலியில். அந்த 2 பேருந்துகளும் அந்த இடத்துல வந்து ஒதுங்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன சாலையாக இருந்துச்சு. அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தான் நம்ம பேருந்து அதை கடந்து வந்துச்சு. அந்த பக்கம் ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சாலையாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாலையை வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி தரத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.